Hi friends, a warm welcome to TEDZ channel and good wishes to you. Article 13 Bank to Bank Reimbursement Arrangements. Okay, Article 13 பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி யூசிபி மாதிரி இன்னொரு ரூல்ஸ் இருக்குது யூஆர்ஆர் அப்படின்னு சொல்லி யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ அந்த ரூல்ஸ்க்கும் இந்த ஆர்டிக்கிளுக்கும் லிங்க் இருக்குது. எப்படின்னா, if a credit states that reimbursement is to be obtained by a nominating bank, claiming bank or another party, the credit must state if the reimbursement is subject to ICC rules for the bank-to-bank reimbursements in effect to the date of the issuance of the credit. ஓகே, இப்போது ஒரு நாமினேட்டட் பேங்க்கோ அல்லது ஏதோ ஒரு கிளைமிங் பேங்க்கோ ஏதோ ஒரு பேங்க் வந்து ரீஇம்பர்சிங் பேங்க் கிட்ட போய் எனக்கு இந்த டேட்டில் இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறான் அப்படின்னா, அது இந்த எல்சியில் கண்டிப்பான முறையில் திஸ் எல்சி சப்ஜெக்ட் டு யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் ரீஇம்பர்சிங் பேங்க்னு ஒருத்தன் வந்து அவன் மூலிமா கிளைமிங் பேங்க்கில் கிளைம் பண்ண முடியும். ஸோ இப்போது யூசிபியில் எல்சியில் சப்ஜெக்ட் ரூல்ஸில் வந்து சப்ஜெக்ட் டு UCP600 அண்ட் சப்ஜெக்ட் டு யூஆர்ஆர் அப்படி சொன்னால் மட்டும்தான் இது அப்ளிகபிள். இப்போ சப்ஜெக்ட் டு யூஆர்ஆர்னு சொல்லலை, வெறும் சப்ஜெக்ட் டு UCP600 மட்டும் சொல்லிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த B and C பாயிண்ட் அப்ளிகபிள். ஓகே, ஸோ பியில் என்ன சொல்லுது? If a credit does not state the reimbursement is subject to that ICC rules, bank-to-bank reimbursement, the following apply. Okay, என்ன அப்ளை ஆகுது? An issuing bank must provide a reimbursing bank with a reimbursement authorization that conforms with the availability stated in the credit. ஸோ இஷ்யூங் பேங்க் வந்து ரீஇம்பர்சிங் பேங்க் கிட்ட கண்டிப்பான முறையில் ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்கணும். என்ன கொடுத்துருக்கணும்னா, இந்த டேட்டில் நீ பே பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கணும். த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் ஷுட் நாட் சப்ஜெக்ட் டு அன் எக்ஸ்பைரி டேட். அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனில் எக்ஸ்பைரி டேட் இருக்கக்கூடாது. ஓகே, ஏன் எக்ஸ்பைரி டேட் இருக்கக்கூடாது அப்படின்னா, எல்சி எக்ஸ்பைர் ஆனாலும் பரவாயில்ல, லேட்டராக அவன் போய் ரீஇம்பர்சிங் பேங்க் கிட்ட கிளைம் வாங்கிக்கலாம். யார்? அந்த கிளைமிங் பேங்க். அதனால தான் இது. ஸோ ரீஇம்பர்சிங் பேங்க் அப்படின்னு ஒருத்தன் ஏன் வரான் அப்படின்னா, ஆன் பிஹாஃப் ஆஃப் இஷ்யூயிங் பேங்க் பேமெண்ட் மட்டும் நாமினேட்டிங் பேங்க்குக்கு அனுப்பக்கூடிய ஒரு பேங்க் தான் ரீஇம்பர்சிங் பேங்க். ஓகே, a claiming bank shall not be required to supply a reimbursing bank with a certificate of compliance with the terms and conditions of the credit. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நாமினேட்டட் பேங்க் வந்து ஒரு ரீஇம்பர்சிங் பேங்க் கிட்ட போய் கிளைம் கேட்குறான் அப்படின்னா, அவன் கேட்குற கிளைமில் இந்த எல்சி வந்து க்ளீனாக இருக்குது, இது ஒரு கம்ப்ளைண்ட் ப்ரெசன்டேஷன், இந்த கிரெடிட் வந்து ஓகே பே பண்ணலாம் அப்படின்ற எந்த ஒரு சர்டிஃபிகேஷனும் கொடுக்க தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக போய் நான் இந்த கிளைம் எனக்கு இந்த டேட்டில் பே பண்ணணும், உன்னோட ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் படி இந்த கிளைம் எனக்கு பே பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கிளைமை கொடுத்து பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த எல்சி வந்து க்ளீன் எல்சி, கிரெடிட் கம்ப்ளைண்ட் எல்சி அப்படின்னு சொல்லி தான் அந்த பேமெண்ட்டை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, an issuing bank will be responsible for any loss of interest together with any expenses incurred if reimbursement is not provided on first demand by a reimbursing bank in accordance with the terms and conditions of the credit. ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போ ரீஇம்பர்சிங் பேங்க் அப்படின்றவன் எங்கே இருப்பான் அப்படின்னா, பெனிஃபிஷியரி கண்ட்ரிலேயே இஷ்யூயிங் பேங்க்குடைய இன்னொரு பேங்க் தான் இருப்பான். இப்போ எக்ஸாம்பிள் பெனிஃபிஷியரி சைனாவில் இருக்கான், இஷ்யூயிங் பேங்க் வந்து இந்தியாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவோட HSBC தான் இஷ்யூயிங் பேங்க். ஸோ சைனாவில் ஒரு HSBC பேங்க் இருக்கும். ஸோ இந்த இந்தியா HSBC பேங்க்குக்கு சைனா HSBC தான் ரீஇம்பர்சிங் பேங்க். ஸோ சைனா HSBC வச்சு இமீடியட்டாக அங்கே பெனிஃபிஷரிக்கு பேமெண்ட் பண்ண சொல்லிவிடுவான் இஷ்யூயிங் பேங்க். அப்புறமா லேட்டர் இந்தியா பேங்க் வந்து HSBC சைனாவுக்கு பேமெண்ட் கொடுத்துருவான். ஸோ இதுதான் ரீஇம்பர்சிங் பேங்க்கோடைய ரோல். ஸோ ரீஇம்பர்சிங் பேங்க்குக்கு எந்த லைபிலிட்டியும் கிடையாது, டாக்குமெண்ட்டை செக் பண்ணணும். ஏன்னா டாக்குமெண்ட்டே போகாது இஷ்யூயிங் பேங்க்கு, வெறும் கிளைம் மட்டும்தான் போகும். ரீஇம்பர்சிங் பேங்க்குக்கு வெறும் கிளைம் மட்டும்தான் போகும். அந்த ரீஇம்பர்சிங் பேங்க் வந்து அந்த கிளைமை பார்த்துட்டு இஷ்யூயிங் பேங்க் கொடுத்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் வச்சு பேமெண்ட் பண்ணிவிடுவான். ஓகே, இப்போ இந்த கேஸில் என்ன அப்படின்னா, இஷ்யூயிங் பேங்க் இந்த கிளைமிங் பேங்க், அதாவது நாமினேட்டட் பேங்க்கோ அல்லது கன்ஃபர்மிங் பேங்க்கோ ஏதோ ஒரு பேங்க் வந்து ரீஇம்பர்சிங் பேங்க் கிட்ட போய் கிளைம் கேட்குறான். அந்த கிளைம் கேட்கும்போது ரீஇம்பர்சிங் பேங்க்கு ஃபஸ்ட் டைம் கிளைம் கேட்குறான், அந்த டிமாண்ட்லேயே அவன் பே பண்ணாமல் போயிட்டான், இந்த சைக்கிள் விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னா, வித் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து இஷ்யூயிங் பேங்க் தான் அந்த நாமினேட்டிங் பேங்க்குக்கு பே பண்ணணும். அதுதான் இஷ்யூயிங் பேங்க்குடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதில். ஓகே, 4th பாயிண்ட், ரீஇம்பர்சிங் பேங்க்ஸ் சார்ஜஸ் ஆர் ஃபார் த அக்கௌண்ட் ஆஃப் இஷ்யூயிங் பேங்க். ஓகே, ரீஇம்பர்சிங் பேங்க்குடைய சார்ஜு இஷ்யூயிங் பேங்க்கை சேர்ந்தது தான். எல்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேங்க் சார்ஜாக இருந்தாலும் அல்டிமேட்டாக அது எந்த பேங்க்கால் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பேங்க்கு தான் ஏற்றுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் கன்ஃபர்மிங் பேங்க் சார்ஜஸ் வந்து இஷ்யூயிங் பேங்க் தான் ஏற்றுக்கணும். இப்போ நாமினேட்டிங் பேங்க் சார்ஜஸை கன்ஃபர்மிங் பேங்க் தான் ஏற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி. ஓகே, however, if the charges are for the account of beneficiary, it is the responsibility of issuing bank to indicate in the credit and the reimbursement authorization. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சார்ஜஸ் வந்து பெனிஃபிஷரி ஏற்றுக்கிறதா அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்றப்போ அந்த இஷ்யூயிங் பேங்க் என்ன பண்ணியிருக்கணும், அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன்லையும் சரி கிரெடிட்லேயும் சரி கண்டிப்பான முறையில் இதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி மென்ஷன் பண்ணால் மட்டுமே தான் ரீஇம்பர்சிங் பேங்க் அவனுடைய சார்ஜஸை எடுத்துகிட்டு பெனிஃபிஷரி கிட்ட சார்ஜஸ் கிளைம் பண்ணுவான். அப்படி இஷ்யூயிங் பேங்க் இதை எல்சியில் மென்ஷன் பண்ண மறந்துட்டான்
அல்லது மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அந்த சார்ஜும் இஷ்யூயிங் பேங்க் தான் பேர் பண்ணி ஆகணும். ஈவன் இஃப் ரீஇம்பர்சிங் பேங்க் பே பண்ணால் கூட அது வந்து இஷ்யூயிங் பேங்க் தான் திரும்ப ரீஇம்பர்சிங் பேங்க்கு கொடுத்தாகணும் அந்த சார்ஜஸை. Okay, so at the C point, an issuing bank is not relieved of any of its obligation to provide reimbursement if reimbursement is not made on a reimbursing bank on the first demand. இது ஃபஸ்ட்டு சொன்ன அதே பாயிண்ட் தான். இஷ்யூயிங் பேங்க் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வெளியே போக முடியாது. நான் பே பண்ண மாட்டேன், ரீஇம்பர்சிங் பேங்க் கிட்ட போய் கேட்டுங்க, அவன் பே பண்ணலைன்னா என்னோட பிரச்சனை இல்லை அப்படின்லாம் அவனால் சொல்லவே முடியாது. ஏன்னா ரீஇம்பர்சிங் பேங்க்கை டிட்டர்மைன் பண்ணுறது இஷ்யூயிங் பேங்க் தான். ஸோ அந்த பேங்க் ஃபெயில் ஆனால் அவனுடைய ஆப்ளிகேஷனை சேர்த்து இஷ்யூயிங் பேங்க் தான் பே பண்ணி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். Time for a love potion, a little sweet and spice, throw it all in a cauldron, mix it up real nice.